பாகிஸ்தான் மீது இந்தியா ஸ்கேல்ப் எனும் ஏவுகணையை வீசி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரி நாட்டு இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட ஸ்கேல்ப் ஏவுகணையை வீசி இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். இந்த ஸ்கேல்ப் ஏவுகணையுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு இந்திய ராணுவம் 3 வகையிலான பொருட்களை ஆயுதங்களை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக ஸ்கால்ப் வகையிலான அந்த ஏவுகணையை பயன்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்கால்ப் ஏவுகணை என்பது 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை நோக்கி சென்று அங்கு தாக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தானுக்குள் இந்த ஸ்கால்ப் வீசப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்கால்பினுடைய எடை மட்டும் 1300 கிலோ எடை கொண்டதாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதனுடைய உயரம் 5.1 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ஸ்கால்பினுடைய எடை 1300 கிலோ என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் மீது வீசிய ஸ்கால்ப் ஏவுகணை ஒன்றினுடைய இந்திய மதிப்பு ரூபாய் 21 கோடி ரூபாய் என்ற அளவில் அதனுடைய மதிப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இத்தனை வல்லமை கொண்ட இவ்வளவு விலை உயர்ந்த அந்த ஏவுகணை என்பது அதிநவீனத்துவம் பெற்றதாகவும், குறிப்பாக ரஃபேல் போன்ற அதிவேகமாக ரேடார்க்குள் சிக்காமல் எதிரிகளை சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்ட அந்த போர் விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களும் நவீனத்துவமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஸ்கால்ப் ஏவுகணை அதில் பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஸ்கால்ப் ஏவுகணை என்பது 250 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது எங்கிருந்து விடுவிக்கப்படுகிறதோ அதிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவுக்கு இலக்கை நோக்கி சென்று அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியா பயன்படுத்தியது 3 வகையிலான ஆயுத பொருட்கள் என்று சொன்னாலும் அதில் 3 பொருட்கள், ஒன்று வான்வழியாக சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணை ஸ்கால்ப் என்று சொல்லக்கூடியது, மற்றொன்று தரையிலிருந்து வான் நோக்கி பறந்து சென்று தாக்கக்கூடிய ஆள் இல்லாத ட்ரோன் மூலமாக தாக்கக்கூடிய ஒரு தாக்குதல் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த ஸ்கால்ப் என்பது 250 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லக்கூடியது, 1300 கிலோ எடை கொண்டது, 5.1 மீட்டர் உயரம் கொண்டது எனவும், இதனுடைய ஒரு ஸ்கால்பினுடைய மதிப்பு மட்டும் 21 கோடி ரூபாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஏவுகணை எத்தனை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்கள் எல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தகவலாக சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல இந்த ஸ்கால்பினுடைய மிக துல்லியமான தாக்குதலை செய்வதுதான். இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்தூரில் 100% துல்லியத்தை பின்பற்றி எட்டியிருக்கிறார்கள். அதாவது இலக்கு வைத்தது ஒரு இடம், குண்டு விழுந்தது ஒரு இடம் என்றெல்லாம் மற்ற உயர்ந்த நாடுகளில், மேலை நாடுகளில் பார்க்க முடியக்கூடிய சூழல்ல இந்தியா தாக்குதல் என்பது குறிவைத்த இடத்தில், அந்த குறி வைத்த இடத்துல அந்த பாம் வெடித்திருக்கிறது, குண்டு விழுந்திருக்கிறது. குறிவைத்தால் எரை விழும் என்று சொல்லும் அளவுல இந்தியா ராணுவம் தாக்குதல் என்பது குறிவைத்து தாக்கி கரெக்டாக துல்லியமாக அந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்களுடைய விவரங்கள் கிடைத்த வண்ணம் இருக்கிறதுல, முன்னதாக நமக்கு அந்த ட்ரோன் என்ன வகையிலான ட்ரோன் என்பது நமக்கு தெரிய வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஸ்கால்ப் வீசப்பட்டிருப்பதாகவும் இந்த ஏவுகணை இப்பதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஹேமர் என்ன சொல்லக்கூடிய பாம் இதுல பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழல்ல தற்பொழுது ஸ்கால்ப் ஏவுகணையினுடைய அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.